Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபோட்டோஷாப்பில் ஒரு இமேஜை டெக்ஸ்ட்டுக்குள்ளே எப்படி இன்சர்ட் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாம் புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all Photoshopல ஒரு புது டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். 1920 by 1080 pixel. ஸோ கிரியேட் பண்ண கையோட டைப் டூல் எடுத்து நமக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு ஒரு டெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ மூவ் டூல் எடுத்து ஸோ சரியான அரேஞ்ச்மெண்ட்டில் கரெக்டாக நம்ம இதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போது நமக்கு தேவையான இமேஜை ஜஸ்ட் நம்ம ட்ராக் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு மல்டிபிள் இமேஜஸ் வேணுனாலும் தாராளமாக நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ இப்போதைக்கு நமக்கு இந்த சிங்கிள் இமேஜ் ஓகே. ஸோ இமேஜை இன்சர்ட் பண்ண கையோட இந்த இமேஜ் லேயரை ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க்கை நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா வேலை எல்லாமே பக்காவாக முடிஞ்சுது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஷேடோஸ் ஏதாவது நீங்கள் மாற்றணும் அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நம்ம இந்த பேக்ரவுண்ட் லேயரை டபுள் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன் லேயர் ஸ்டைலை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் ஓவர்லே கூட நம்ம என்ன பண்ணலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெரைட்டி ஆஃப் கிரேடியன்ட் பேட்டர்ன்ஸ் உண்டு. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு ஒரு லேயர் என்ன பண்ணுறேன் ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஓகே அண்ட் ஓகே. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி ட்ராப் ஷேடெல்லாம் வேணும்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணுங்கள் டெக்ஸ்ட் லேயர் அண்ட் இந்த இமேஜ் லேயர் ரெண்டு லேயரையுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+G கொடுத்து குரூப் பண்ணிவிட்டு இப்போ இந்த குரூப்புக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த குரூப்பை ஜஸ்ட் நம்ம டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ட்ராப் ஷேடோ நம்ம என்ன பண்ணலாம் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ட்ராப் ஷேடோ வேணுங்கிறத இங்கே நம்ம என்ன பண்ணலாம் கொடுத்துக்கலாம். ஸோ நாம் இப்போதைக்கு ஒரு 4 அண்ட் சைஸை கொஞ்சம் நம்ம கூட கம்மி பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ ஜஸ்ட் ஓகே. ஸோ இந்த சிம்பிளான ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணியே நமக்கு தேவையான இமேஜை டெக்ஸ்ட்டுக்குள்ளே தாராளமாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பட் இன்கேஸ் கொஞ்சம் இதை ஸ்பைஸப் பண்ணணுங்கிற பட்சத்தில் நமக்கு தேவையான லேயர் மாஸ்க் ப்ரஷஸ்லாம் கூட நம்ம என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப சிம்பிள். இந்த குரூப்பை நம்ம என்ன பண்ணலாம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ சேம் இமேஜ் லேயர். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம இந்த இமேஜ் லேயரை கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் எனேபிள் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த இமேஜ் லேயரை Ctrl+J கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம் டூப்ளிகேட் பண்ணலாம். ஸோ டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் லேயருக்கு நம்ம என்ன பண்ணலாம் லேயர் மாஸ்க்கை ஆட் பண்ணிவிட்டு அண்ட் கையோட Ctrl+I கொடுத்து அந்த லேயர் மாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட்டாக இன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ இன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் B for brush tool. ஸோ brush tool நீங்கள் என்ன பண்ணுங்கள் நார்மலாக இந்த மாதிரி காமன் ப்ரஷஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்ப்ளாஷ் ப்ரஷஸ் இல்லை பெயிண்ட் ப்ரஷஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ரஷஸை கூட நார்மலாக நீங்கள் என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ரஷோட சைஸை கம்ப்ளீட்டாக நம்ம ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த ப்ரஷஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அங்கேருந்து கூட நீங்கள் என்ன பண்ணலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு எங்கே வேணுமோ ப்ரஷ் நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த ட்ராப் ஷேடோவை நம்ம என்ன பண்ணலாம் ஜஸ்ட் கொஞ்சம் டிசேபிள் பண்ணிடலாம். பிகாஸ் இதுக்கு ட்ராப் ஷேடோ தான் நல்லா இருக்காது. அண்ட் சேம் ப்ரஷ்ஷை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் வெரைட்டி ஆஃப் ப்ரஷஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எடுத்துக்கங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்ச இந்த ப்ரீசெட்டில் கொஞ்சம் நிறையவே ப்ரஷ்ஷோட வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு என்ன வேணுமோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். ஓகே ரைட். ஓகே. ஸோ ஆக்சுவலாக நான் கொஞ்சம் லிபரலாக இதை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் டைம் எடுத்து பண்ணும்போது இன்னும் நல்ல க்ரியேட்டிவான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி ஒரு வேளை டெக்ஸ்ட்டிலேருந்து சப்ஜெக்டை பாப் அவுட் பண்ணி வெளியில் கொண்டு வரணுங்கிற பட்சத்தில் சேம் ஸ்டெப்ஸை நம்ம என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேம் ஜஸ்ட் நம்ம இந்த இமேஜ் லேயரை ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க்கை நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம் உள்ளே ப்ளேஸ் பண்ணியிருக்க இந்த இமேஜ் லேயரை எப்போ வேணும்னாலும் நம்ம என்ன பண்ணலாம் மூவ் பண்ணிக்கலாம். ஆர் ஈவன் Ctrl+T கொடுத்து ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்மில் எப்படி வேணுமோ நம்ம என்ன பண்ணலாம் ஸ்கேலிங் ஆர் எனிதிங் எதை வேணாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இமேஜ் லேயரை கிளிப்பிங் மாஸ்க் எனேபிள் பண்ண இந்த இமேஜ் லேயரை Ctrl+J கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அண்ட் W for குவிக் செலெக்ஷன் டூல். ஸோ இந்த ஹெட்டை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ Ctrl+ கொடுத்து கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ பர்ஃபெக்டாக நம்ம இந்த செலெக்ஷனை மேக் பண்ணி ஆகணும். ஸோ ஒன்ஸ் இந்த செலெக்ஷனை மேக் பண்ண கையோட இந்த இமேஜ் லேயரோட லேயர் மாஸ்க்கை நம்ம என்ன பண்ணலாம் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ கவனித்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எப்படி இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் இன்னும் கூட நம்ம ப்ரஷ் டூல் எடுத்து கொஞ்சம் நம்ம வேறு நார்மல் ப்ரஷ் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ ஜென்ரல் ப்ரஷ் கூட எடுத்துகிட்டு ஸோ கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸ்ட்ரா வந்திருக்கிற இந்த இடத்த கூட நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லைக் ப்ரஷ்ஷை நம்ம பிளாக்கில் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபோர்க்ரவுண்ட் கலரை கொஞ்சம் இதை கூட நம்ம என்ன பண்ணலாம் எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது பாப்அப் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் சேம் லேயர் மாஸ்க்கை நாங்கள் இப்படி கூட நீங்கள் என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மற்றபடி பேக்ரவுண்ட் ஷேடோஸ் இதெல்லாம் சேம் ஆப்ஷன் தான். ரொம்ப சிம்பிள். டெக்ஸ்ட் லேயர் அண்ட் இருக்கக்கூடிய மற்ற எல்லா லேயர்ஸையும் நம்ம என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ணலாம் பேக்ரவுண்ட் லேயரில். ஸோ மற்ற லேயர் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+G கொடுத்து குரூப் பண்ணிவிட்டு அண்ட் இந்த குரூப் லேயரை நம்ம என்ன பண்ணலாம் டபுள் கிளிக் பண்ணி லேயரோட ஸ்டைலை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம ட்ராப் ஷேடோவை நம்ம
எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணலாம். பிகாஸ் நம்ம இந்த இமேஜ் லேயர்லாம் பாப்பப் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இல்லையா. ஸோ எல்லாத்துக்குமே காமனாக நம்ம அப்ளை பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அண்ட் பேக்ரவுண்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நோ ப்ராப்ளம். சேம் நீங்கள் கிரேடியன்ட் ஓவர்லே கொடுத்தாலும் சரி, இல்லை கலர் ஓவர்லே கொடுத்தாலும் சரி, எப்படி வேணுமோ தாராளமாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஆல் ரைட். ஸோ ப்ரீவியஸ் ஃபோட்டோஷாப் வீடியோஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.